Hi friends, welcome to BVS Kitchen. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுந்து கஞ்சி. வாங்க இந்த சத்தான உளுந்து கஞ்சி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். 50 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இதில் பாதி கருப்பு உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட இனிப்புக்கு தேவையான அளவு பனை வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி தூசியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சூடான கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆனதும் இதை ஆற வச்சு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம பொடி பண்ணி வச்ச உளுந்தை போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு முடிஞ்ச அளவுக்கு கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கிளறிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இப்போ நம்ம கட்டி இல்லாமல் ஓரளவு கலந்தாச்சு. இப்போ இதில் இன்னொரு கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கைவிடாமல் கிண்ட ஆரம்பிச்சிடணும். கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் இந்த கஞ்சி திக்காயிட்டே வரதை ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம போட்டிருந்த உளுந்து வேக ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த உளுந்தோட நுரையெல்லாம் போய் நல்லா ஷைனிங் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ தான் நமக்கு உளுந்து ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இதை கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து ஃபுல்லாகவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த பனை வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கணும். இப்போ பனை வெல்லமும் உளுந்து மாவும் ஒன்றா கலந்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நீங்கள் கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் அரைக்கும் போதே நான் ஒரு ஏலக்காவும் ஒரு பிஞ்சு சால்ட்டும் சேர்த்து தேங்காய் பால் எடுத்துருக்கேன். அதை இதோட கலந்து இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ ஈஸியாக இப்போ உளுந்து கஞ்சி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த உளுந்து கஞ்சியை நீங்கள் வாரத்துக்கு 2-3 வாட்டியாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கி நாள் பூரா நல்லா எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கடையில் விற்கிற எனர்ஜி ட்ரிங்க் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சத்தான கஞ்சியை நீங்கள் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.